ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். கடகராசி கடக லக்ன நேயர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். ராசி மட்டும் இல்லைங்க, லக்னமாக இருந்தாலும் இந்த பலன்கள் பொருந்தும். தோராயமான பலன்கள் கிடையாது, ரொம்ப துல்லியமான பலன்கள். ஏன்னா நீங்கள் பிறந்த திதி நித்திய நாமயோகம் கரணத்தை இணைத்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் இணைத்து பார்க்கும்போது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் இந்த பலன்கள், சரிங்களா? அதே போல் இந்த சனி பயிற்சி திருக்கணிதப்படி பார்க்கும்போது தை மாதம் 3ஆம் தேதி, ஆங்கில தேதிப்படி பார்க்கும்போது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023 வருடம் செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக ஒரு 6 மணி 4 நிமிடங்கள் அளவில் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைய உள்ளார். மகரமாக இருந்தாலும் சரி, கும்பமாக இருந்தாலும் சரிங்க, ரெண்டுமே சனி பகவானுக்கு உண்டான வீடுகள் தான். ஆனால் கும்பத்தை பொறுத்தவரை சனி பகவான் அதிக பலம் பெறுவார். எனவே இந்த இடத்தை பொறுத்தவரை அவர் ஒன்று அதிக நற்பலன்களையோ அல்லது அதிகமான கெடுபலன்களையோ வெளிப்படுத்துவார்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ இந்த கும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இப்படி நட்சத்திரங்களை பொறுத்தவரை 3 நட்சத்திரங்கள் உள்ளார உள்ளது. இந்த 3 நட்சத்திரங்களில் சனி பகவான் செல்லும்போது கண்டிப்பாக பலன்களில் ஒரு வித மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள்லாம் திதி நித்திய நாமக கரணத்தின் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம், சரிங்களா? அவிட்டத்தை பொறுத்தவரை அவர் இந்த பயிற்சி நடைபெறுகின்ற ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் சரியாக ஒரு 14ஆம் தேதி வரை பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 61 நாட்கள் அந்த இடத்துல பயணம் பண்ணுறாரு. இந்த பயணம் யார் யாருக்கு சிறப்பாக இருக்கும்னா, நீங்கள் பிறந்தது கௌளவக்கரணம், சகுனிக்கரணம், நாகவக்கரணம், பாலவக்கரணம், பவக்கரணம், சதுஸ்பாத கரணத்தில் பிறந்திருந்தால் இந்த பயணம் இந்த 61 நாள் உங்களுக்கு யோக பலன்கள் உண்டு. குறிப்பாக இந்த கரணத்தில் பிறந்திருந்தால் இந்த 2.5 வருடங்களுமே உங்களுக்கு யோக பலன்கள் உண்டு, சரிங்களா? ரைட். அடுத்தது நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த 61 நாட்கள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிறந்தது விஸ்கம்பம், கண்டம், பரிகம் நாம யோகம்னா சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் சுகர்மம், சித்தி, பிராமியம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. சூலம், வரியான், வைத்திரிதி நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மேலும் தேய்பிரையில் சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் அந்த மாதிரி நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் இது உங்களுக்கு சிறப்பாக அமையும். என்ன நற்பலன்கள் இருந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்தது சதய நட்சத்திரத்தை பொறுத்தவரை மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2023 வருடத்திலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024 வருடம் வரை நீங்களே பாருங்கள், ஒரு லாங் பீரியட், ஒரு 1.5 வருடங்கள், 20.5 மாதங்கள் வருது. நாட்களில் 620 நாட்கள் பக்கமாக வருது. இப்போ இந்த இடத்தில் சனி பகவான் செல்லும்போது யார் யாருக்கெல்லாம் சிறப்பாக அமையும்னா, கரணத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம், ரைட்டு, ஓகே. நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது விஸ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகம், சூலம், வரியான், வைத்திரிதி நாமயோகம். வளர்பிறையில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் சுகர்மம், சித்தி, பிராமியம் நாமயோகம். அடுத்தது சோபனம், அர்சனம், சுபம் நாமயோகம். தேய்பிரையில் பிரீத்தி, விருத்தி, சிவம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம். இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தால் உங்களுக்கு இந்த 1.5 வருடங்கள் நிச்சயமாக அதிகப்படியான யோக பலன்கள் கிடைத்தே தீரும், சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம். இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024 வருடத்திலிருந்து மார்ச் மாதம் 30ஆம் தேதி 2025 வருடம் வரை ஒரு 90 நாள் இந்த இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன் வரும் அப்படின்னாக்க, நீங்கள் பிறந்தது திதியின் அடிப்படையில் யாருக்கும் கிடையாது, கரணத்தின் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே பார்த்தது உங்களுக்கு பொருந்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் அந்த இடத்தை பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது சூலம் நாமயோகம்,
வரியான் நாமயோகம், வைத்திரி நாமயோகம் அந்த மாதிரி அமைப்பில் வந்து பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக யோக பலன் என்பது உண்டு. மேலும் விஸ்கம்பம், கண்டம், பரிக நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் யோக பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் பிறந்தது வளர்பிறையில் சுகர்மம், சித்தி, பிராமியம், அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் இந்த மாதிரி நாமயோகத்தில் பிறந்ததுனால யோக பலன்கள் இருக்குது. தேய்பிரையில் பார்க்கும்போது சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம், ஆயுஷ்மான், துருவம், சித்தம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தாலும் யோக பலன்கள் உண்டு. கடக லக்னத்தை பொறுத்தவரை, கடகராசியை பொறுத்தவரை திதியின் அடிப்படையில் நம்ம வந்து சொல்ல மறந்துட்டேன். திதியின் அடிப்படையில் யோக பலன்கள் இருக்குது. யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நீங்கள் பிறந்தது பிரதமை திதி, துவாதசி திதி, சதுர்த்தி திதி, சஷ்டி, நவமி, தசமி, ஏகாதசி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துதியை, இந்த திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 2.5 வருடமும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? இதுதான் திதி நித்திய நாமயோகத்தினுடைய கணக்கு. சரி, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டோம். இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம், கடக ராசிக்கு அஷ்டம சனி என்பது நடைமுறையில் வரப்போகுது. இருந்தும் நம்ம இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? என்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சனி பகவான் 6 மற்றும் 7ஆம் இட அதிபதி, 7 மற்றும் 8ஆம் இட அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் கவனிச்சா அப்படின்னா அவர் 5 மற்றும் 10னுடைய சாரத்தில் இருக்கார். 6 மற்றும் 9னுடைய சாரத்தில் இருக்கார். பார்வைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், அதே போல் 2ஆம் இடம், 5ஆம் இடம் இதன் மேலாம் வந்து விழுகிறது. இப்போ இதன் வழி யோகத்தை தான் அவர் கொடுப்பார். பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் இட அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திருமண சம்பந்தப்பட்ட யோகங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உண்டு. திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து காரிய சித்தி என்பது கிடைக்கும். 8ஆம் இடத்தை பொறுத்தவரை சனி பகவான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஆயுள் பலத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். இந்த இடத்துல சுப பலனை தரக்கூடிய உங்களுக்கு தன்மையில் வந்து வந்ததுனால கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் பலம் என்பது கூடும். ஏற்கனவே யாராவது உடல் ஆரோக்கியத்தினால கடுமையான பாதிப்புகள் வந்து இருந்தது அப்படின்னா, நம்ம பேசின இந்த திதி நித்திய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சரியாகி ஆயுள் பலம் என்பது கூடி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து விரைவில் வந்து க்யூர் ஆயிடுவார். சரிங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, 5 மற்றும் 10னுடைய சாரத்தில் இருக்கார். 5ஆம் இடத்தை பொறுத்தவரை பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்து சரியாகும். விருச்சிக ராசி, செவ்வாயினுடைய வீடு அது. கண்டிப்பாக நிலப்பிரச்சனைகள் எதாக இருந்தாலும், பூர்வீகத்தில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், பங்காளிகளிடையே பிரச்சனை, வாய்க்கா தகராறு, வழிதாரம் தகராறு, அடிக்கடி வெத்து குத்து, ஸோ இந்த மாதிரி எதாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சுமூகமான ஒரு தீர்வுகள் என்பது இந்த 2.5 வருடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாம். 10ஆம் இட அதிபதி சாரமான அவிட்டத்திலே வந்து பயணம் பண்ணுறாரு. அப்போ தொழிலில் ஏழ்மைகள் என்பது உண்டு. தொழில் சார்ந்த அத்தனை வளர்ச்சியுமே வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, தொழில் சார்ந்து உயர்வு உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் இருக்கிறீங்கன்னா ப்ரொமோஷன், சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு, இப்படி கண்டிப்பாக வந்து அவர் வந்து கொடுத்துருவார். அடுத்தது உங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தனஸ்தானத்தை வந்து பார்ப்பதனால யோக பலன்கள் கூடும். கையில் எப்பொழுதுமே பணப்புழக்கம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் எல்லாமே எளிதில் வந்து பூர்த்தியாகும். வாக்குப்பளிதம் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு 4 நாளில் இந்த பணம் கொடுத்துறேங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்துட முடியும். சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா சொன்ன மாதிரியே நடத்தி காட்டக்கூடிய ஒரு வாக்கு பலம் என்பது நமக்கு ஏற்படும் சொல்லலாம். சரிங்களா? இப்படி நிறைய பலன்கள் இருக்குது. ஆனால் நம்ம பார்த்த திதி நித்திய நாமயோகம் கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான். மீதி அனைவருக்குமே நல்ல பலன்கள் கிடையாது. அஷ்டம சனி என்பது உங்களுக்கு வந்து ஆரம்பமாக இருக்குது. ஸோ கூடுதல் கவனம் என்பது உங்களுக்கு தேவை. சரிங்களா? அப்போ மீதி உள்ள நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனி பகவானுடைய வழிபாடுகளை பிரீத்தியை வந்து எடுக்கணும். நீங்கள் திருநள்ளாறு, குச்சனூர், இஷ்ட தெய்வத்தினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள பார்த்திங்கனாக்க சிவன் பார்வதியை வணங்கிவிட்டு அதில் நவகிரகத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த வழிபாடை வந்து எடுத்துக்கோங்க. குறிப்பாக அது ரொம்ப பிரமாதமாக வந்து வேலை பார்க்கும் கடகராசி கடகலக்கணத்தை பொறுத்தவரை. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உணவு தானம் வந்து சிறப்பு. கடகராசி கடகலக்கணத்தை பொறுத்தவரை
பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான உணவுகள் இருக்குது இல்லைங்களா, தயிர் சாதம், எள் கலந்த சாதம், எள் கலந்த தின்பண்டங்கள். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காக்கைக்கு வந்து உணவு வைப்பது, நீர் வைப்பது, நாய்களுக்கு வந்து உணவு கொடுப்பது. ஸோ இந்த மாதிரி உணவு சார்ந்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்து வேலை பார்க்கும். சரிங்களா? ஆனால் இது எல்லாம் செய்யும்போது நீங்கள் கரணம், கௌளவ கரணம், சகுனி கரணம், பவகரணம், பாலவன், நாகவன், சதுஷ்பாத கரணம், இந்த மாதிரி கரணங்கள் நடைமுறையில் இருக்கும்போது பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து ஹிண்டு கேலண்டர்னு ஒரு ஃப்ரீ ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரைட் சைடில் பஞ்சாங்கம்னு இருக்கும். அதில் போனீங்கன்னாக்க இந்த கரணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்ற விவரங்கள் வந்து அதில் இருக்குது. அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. தோஷ நிவர்த்திகள் உங்களுக்கு வேணும், சனி பகவானுடைய பாதிப்புகள் நீங்கள் விலகி நீங்களும் மற்றவர் போல் வாழணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கும் அந்த சனி பகவான் தோஷ நிவர்த்தியை கொடுத்து பிறரை போல் நீங்களும் மகிழ்ச்சியுடன் நிறைவாக வாழ அவர் வந்து அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.